அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை விரைவில் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது. ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் அட்டை வாயிலாக தங்கள் வங்கி கணக்கில் இருந்து ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக பிஓஎஸ் கையடக்க கருவி பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்காக ரேஷன் கடை ஊழியர்களிடமும் ரொக்கப்பணம் முன்பே வழங்கப்பட்டுவிடும் எனவும் இந்த திட்டமும் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: காந்தி ஜெயந்தி விடுமுறையை ஒட்டி இன்று புறநகர் ரயில்கள் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை, செங்கல்பட்டு மார்க்கங்களில் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களுக்கு பில் வழங்கி விற்பனை தொடங்கியது. தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 கடைகளில் சோதனை முறையில் இது செயல்படுத்தப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பொது இடங்களில் சட்டவிரோதமாக குப்பை மற்றும் கட்டடக் கழிவுகளை கொட்டும் நபர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கும் முறை அமலுக்கு வந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம் தூய்மையான குடிநீர் விநியோகம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவரான பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாகக்கூடும் எனவும் பசிபிக் பெருங்கடலில் வெப்பத்தின் அளவு குறைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினோ உருவாக 80% வாய்ப்பு இருக்கிறது எனவும் லானினா உருவானாலும் கூட மழை அளவு பாதிக்காது என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவரான பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சார்பில் 6 அருள்மிகு முருகன் கோயில்களை ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் வார இறுதி நாட்களுக்கான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு சுற்றுலா பேருந்து அக்டோபர் 3வது வாரம் முதல் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கணக்கிடுவதற்கும் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை 30 வரை இ-பாஸ் முறை அமலானது. ஜூலை 30க்கு பிறகு உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி இ-பாஸ் முறையானது செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இ-பாஸ் நடைமுறை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மறு உத்தரவு வரும் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டரான பூங்குடி தெரிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலையானது 48 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1903க்கு விற்பனை செய்யப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்தவிதமான மாற்றம் ஏதும் இல்லை. கடைசியாக 10வது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு 790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இம்மாதம் அக்டோபர் 4, அக்டோபர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வார விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது.